தென்மொழி, லட்சுமி சொன்னதை பத்தி நீ என்னமா நினைக்கிற? லட்சுமி தான் இவ்ளோ விவரமா செங்கல் சூளைய பத்தி சொல்லிட்டாலே, இன்னும் இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தாராளமா வாங்கிடலாமா? ஐயா, கோயில் திருவிழாவை நல்லபடியா ஆரம்பிச்சு வச்சாச்சு. மறுப்பூச்சட்டி விழா வர வெள்ளிக்கிழமை தான் வருது. அது வரைக்கும் அம்மன் நகையெல்லாம் உங்க வீட்லயே இருக்கட்டும். இதுல தங்கம், வைரம், வைடூரியம் எல்லா நகையும் இதுல தான் இருக்கு. இந்த நகையெல்லாம் உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லது, பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்தாங்க. இன்னைக்குதான் வெள்ளிக்கிழமை, நகை வாங்க பூசாரி வருவாரு. இப்போ லக்ஷ்மிக்கு பொறுப்பில்லாத மாதிரி நாம ஏதாவது செய்யணும். அப்பதான் அவளுக்கு கெட்ட பேர் வரும். உடனே சாவி கொத்த நம்ம கையில கொடுத்துருவாங்க. இதுல இருக்கிறது எல்லாமே அம்மனுடைய நகைங்க. எங்ககிட்ட என்ன கொடுக்குறீங்கன்னு கணக்கெடுத்துக்கிறது எல்லாருக்குமே நல்லது இல்ல? அதனால என்னென்ன நகை இருக்குன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் எழுதி வச்சுக்கிறேன். இது என்னமா புது பழக்கமா இருக்கு? உங்க வீட்டுல வைக்கிற நகையெல்லாம் அப்படியே திரும்பி வருங்கிற நம்பிக்கை இருக்கிறதாலதான் நாங்கெல்லாம் சேர்ந்து வருஷம் திருவிழா முடிஞ்ச உடனே அம்மன் நகையை உங்க வீட்டுல வைக்கிறோம். நீங்க இந்த ஊருக்கு புதுசுங்கிறதால தெரியாம இப்படி சொல்லிட்டீங்க. நான் இந்த ஊருக்கு புதுசுதான். அதே மாதிரி நகை, பணம் எது மத்தவங்க கிட்ட கொடுக்கறதா இருந்தாலும் எவ்வளவு கொடுக்கறீங்கிறத எழுதி வாங்கிக்கிறது எல்லாருக்குமே நல்லது. நீங்களும் இந்த புது பழக்கத்தை பழகிக்கோங்க. லட்சுமி எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். லட்சுமி சொன்னபடியா அம்மன் நகைகள் என்னென்ன இருக்குன்னு எழுதி வைக்கிறது நல்லதுதானே? நாட்டாம ஐயாவே சொல்லிட்டாருங்களே, அப்புறம் என்ன பூசாரி ஐயா, நீங்க ஒன்னொன்னா என்னென்ன நகைகள் இருக்குன்னு சொல்லுங்க. லட்சுமி அம்மா எழுதிக்கிட்டேன். சரி. என்னது அம்மன் கோயில் நகைகள்லாம் இப்படி இங்க கிடக்குது? லட்சுமி, லட்சுமி. இது வந்துட்டேன் மாமா. மாமா, என்னம்மா அது? கோயில் நகைகள்லாம் இங்கேயே வச்சுட்டு போயிட்ட? பத்திரமா எடுத்து வைக்க வேணாமா? இல்ல மாமா, கொஞ்சம் வேலை இருந்தது, பெரிய மாமா கூப்பிட்டாரு, அதான் போயிட்டேன். ஏமா, நம்ம வீடா இருக்கிறதுனால வச்சது வச்ச மாதிரி இருக்கு. இதுவே வேற இடமா இருந்திருந்தா நகை விஷயத்துல எப்பவும் கொஞ்சம் பொறுப்பா இருந்துக்குங்கம்மா. நீ தானே லிஸ்ட் போட்ட. சரிங்க மாமா. இப்ப என்ன பண்ணலாம்? என்னங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் கயர் ஃபேக்டரிக்கு போலாம். சரி லட்சுமி. லக்ஷ்மி, குளிக்க போறியா? இன்னையோட உன்னோட மான மரியாதை எல்லாம் தலைமுழுக வைக்க போறேன். வெற்றி இல்லையே, எங்க போனா? இங்க இருக்கிற எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்திட்டு வரணும்னா எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள காரியத்தை சாதிக்கணும்.
தப்பில்ல. ஆனானப்பட்ட கிருஷ்ணனே தனக்கு வேண்டிய வெண்ணைய திருடிதான் சாப்பிட்டான். நம்ம உரிமை இந்த சாவி கொத்து. இது கிடைக்க திருடுனா தப்பே இல்லை. இப்ப என்ன பண்றது? மன்னிச்சிடுங்க மாமா. அருண்டவ கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல. எங்க பார்த்தாலும் யாரும் என்ன பாக்குற மாதிரியே தோணுதே. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த நீ? அது என்ன சொல்லுத்தேன்னு? அது வந்து மறுபடியும் மனசு மாறிட்டா போல இருக்கு. என்ன சொல்லுத்தேன்னு? வாசல் கதவு திறந்திருக்கு, சாத்திட்டு வாங்க. நீ சொல்லி நான் கேட்காம இருப்பனா? இரு, ஒரு நிமிஷத்துல வீட்டுல இருக்கிற எல்லா கதவையும் சாத்திட்டு வந்துறேன்.
இதை எங்க வைக்கலாம்? வெற்றி தம்பி, வாங்க. அப்பா இருக்காரா? அப்பா உள்ள இருக்காரு, வாங்க வாங்க. வாங்க. சரிங்க. நாட்டமையா வணக்கம். அடடே வாங்க பூசாரி. வணக்கம் நாட்டாமையா. வணக்கங்க ஐயா, இன்னைக்கு நல்ல நேரம் காலையில 9ல இருந்து 12. அதுக்குள்ள அம்மனுக்கு பூஜை ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். வாங்க. அம்மன் நகையை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடுவோம். நான் எடுத்துட்டு வரேன். அதை கொடுத்துட்டு போ லக்ஷ்மி. மீதி தூபத்தை நானே போட்டுக்கிறேன். பூசாரி ஐயா, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. காஃபி போட்டு கொண்டு வரட்டா? அடடே, தேன்மொழி அம்மா முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டாங்க. என்ன மாத்தினதே லக்ஷ்மி தான். நாட்டாமையா, எது எப்படியோ உங்களுக்கு அமைஞ்ச 2 மருமகள்களும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க செஞ்ச புண்ணியம் தான். மாமா, நான் போய் நகை எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வாமா. அக்கா, இவங்களுக்கு காஃபி போட்டு தரீங்களா? இது நீ போ வந்து லக்ஷ்மி, சரிங்க. நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. லக்ஷ்மி நகை எடுத்துட்டு வந்துடட்டும். சரிங்க. அன்னைக்கு நகைய நான் தான் இங்க கொண்டு வந்து வச்சேன். இப்ப எங்க போச்சு? லட்சுமி, நகையை எடுத்துட்டு வரதுக்கு என்னம்மா இவ்வளவு நேரம்? சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. உனக்காக தான் பூசாரி காத்துக்கிட்டு இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்லைங்க. பரவாயில்ல, உட்காருங்க. உடனே கிளம்பி ஆகணும். அப்படியா? சரி. மாமா, மாமா, என்னாச்சு லட்சுமி? மாமா. நகைங்க? லட்சுமி, உன்னதாமா நகை எடுக்கத்தானே போன? எங்கம்மா நகை? மாமா, நகை மாமா, நகையெல்லாம் பூட்டி தாவிய பீரோல. என்ன லக்ஷ்மி, ரகுவரன் மாதிரி போட்டு சாவி அப்படின்னு பேசிட்டு இருக்க?
இது அம்மன் நகை. எங்க லக்ஷ்மி? மாமா நான் அது பீரோல தான் மாமா வச்சேன். ஆனா அது லட்சுமி பீரோல தானே வச்சிருக்க, போய் எடுத்துட்டு வாமா. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, சீக்கிரம் வா போ. ஆமாமா, போய் எடுத்துட்டு வாமா. இல்ல மாமா, அது பீரோல தான் வச்சேன், காணும் மாமா. காணமா?